விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்ற கேள்விக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மறுப்பு தெரிவிக்கவில்லை. சொல்ல வந்த வார்த்தை சொன்ன வார்த்தை சொல்ல போகும் வார்த்தையாவும் நெஞ்சிலே இனிக்குமே. மறுப்பு தெரிவிக்கல என்று சொல்வதை விட ஒரு கூட்டணியில் பல கட்சிகளை நாங்கள் சேர்ப்போம், அதை விரிவுபடுத்துவோம். அதற்கு ஏற்கனவே இப்பொழுது உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த தலைவர்கள் எல்லோரும் அமர்ந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் முறை. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அனைவருக்குமே அந்த கடமை இருக்கிறது. அப்படி தோற்கடிக்க வேண்டும் என்றால் யாரெல்லாம் இணைந்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நீங்க இயக்குற படத்தை நீங்களே நடிக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு வரும்? நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா அது ஏதாச்சும் ஏன் அப்படின்னா, நீங்க நடிகனாக்கின்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஏதுன்னு கேட்காம உங்க பின்னாடியே அலையதுக்கு கூட்டத்தை உருவாக்கணும். வெள்ளை சட்டை ஒன்ன தாண்டா என்ன லுக்கு, ஏன் திருட்டுத்தனமா முழிக்கிற? அது ரொம்ப அவசியம் இல்லாத வேலை, ரொம்ப அருவருப்பான வேலையும் கூட நான் பார்க்குவேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீ நடிகை அப்படிங்கிறதுக்காகவே உங்களோட ஃப்ரெண்ட் உயிரை கொடுக்கறதுக்கு ஆள் நிறைய பேர் தேவை கிடையாது. ஓகேங்களா, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? நடிச்சிட்டோம் நம்ம ஈஸியாக கடவுள் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, நான் கடவுளாகவும் ஆசைப்படுறேன். வெல்கம் டு அரசியல் டாக்கி. இன்னைக்கு நம்ம பார்க்க வர படம் சனி உருவ படம். என்னடா வித்தியாசமா இருக்கு தனி ஒரு மாதிரி அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த படம் ஒரு சைக்கோ கில்லர் அந்த ஜேர்னல்லையே இந்த படத்தை எடுத்துருக்காங்க. அளவே காணோம், ஓடிட்டான், ஒளிஞ்சிட்டான், தலைமறைவாயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒத்தா தலைமறை உள்ளடா. அமைதியா இருக்கும், பொறுமையா இருக்கும். அமைதியோ அமைதி. ஒத்தா நாங்க ஓடி ஒளியறவங்களாடா, ஓட விடுறவங்கடா. அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். உதவாக்காரன் சுட்டுக்கட்ட பையன். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஓடுற மாட்டை ஓடி கறக்கணும், படுக்கிற மாட்டை படுத்துதான் கறக்கணும். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. எங்க தளபதி கால் தூசி அவன வர மாட்டானுங்க. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். தங்கம் என்னடா ஜானு போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்க, ரிங்கு போய்கிட்டே. இனி அவனையும் நான் வச்சுக்கிறேன், இவளையும் நான் வச்சுக்கிறேன். இன்ஸ்டால பார்க்கும்போது பாய்ஸ் எல்லாரும் எமோஷனலா பேசுறாங்க. அதுதான் நம்மளுடைய பலவீனம். உடனே உடன்படாதீங்க, முரண்பட்டு ஆராயிங்க. அப்ப சரி பாருங்க, டக்குன்னு பின்னாடி போய் நின்று கோஷம் போடாதீங்க. இவங்க எல்லாம் கோஷத்துக்காக வாழ்ந்த தலைவங்க இல்ல, தேவையானவே இங்கே வரல. கழிவுகள் நிறைய வந்து சேர்ந்தது, ஒரு தலைமுறை ரொம்ப அல்லாடுது. கடவுள் சில காரியங்களை தானே செய்யறார், சில காரியங்களை நம்மள மாதிரி மனுஷங்க மூலமா செய்ய வைக்கிறார். விஜய் பிரச்சாரத்துக்காக ஒரு பிரம்மாண்ட ஹெலிகாப்டர் துபாயில இருந்து தமிழ்நாட்டுக்கு வருதான். இனி சாலை மார்க்கமா போக போறதில்லைன்னு விஜய் முடிவெடுத்திருக்காரு. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. செருப்பால் அடிக்கிறா, செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னா அடிக்கிறா. இப்படி அடிமை எம்எல்ஏ இருக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழனிக்கு போய் பஞ்சாபத்தை வைக்கலாம்.
அறிவுங்கிறது அறிவிலுக்காடு கூட யாருக்குமே கிடையாதா? இல்ல தலைவன்ல இருந்து தொண்டை வரைக்கும் இப்படி இருந்தா தமிழ்நாடு எப்படி தாங்கும்? எந்த அறிவும் மற்ற ஒரு சமூகமாக இருந்தீங்கன்னா ஐயோ உண்மையிலே பயமா இருக்குங்க தமிழ்நாட்டை நினைச்சு. எனக்கு இவங்க இந்த இது எல்லாத்த விட இவங்க பிஹேவ் பண்ற விதம் இருக்குல்ல, முன்னாடி எவனா தீவிரவாதி இருப்பானான்னு பார்த்து பயப்படணும், இப்ப எவனா தாவேக்காரன் கூட இருக்கானான்னு பார்த்து பயப்பட இடத்துக்கு ஆகிட்டான். என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. இப்படி யோசிக்கிறவன் சிந்தனையால சொல்றேன், இவ்வளவு தூரம் எப்படி நீங்க கற்பனை பண்ண முடியாது? வேற ஒரு உலகத்துல வாழ்றான். ஏன்னா அவன் கொட்டம் ஃபுல்லா நீயே அடைக்கிறவ, அவன் அராஜகத்தை அழிச்சிருவ. ஏன் தெரியுமா? நீ ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. உலக அரசியல் மாமேதை. வெரி குட்ரா. அது எப்படா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீங்க. எம்ஜிஆர் இருந்தார், கலைஞர் இருந்தார், அண்ணா இருந்தாரு, ராஜாஜி இருந்தார். கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவ்வளவு பிரச்சனை. எப்படி எல்லாம் யாரும் மலிவான அரசியல பண்ணதில்லை. சிஎம் சார் நான் நேரா என்னை வந்து எதை வேணாலும் பண்ணுங்கன்னா இது என்னது? இது நீதி வெல்லும்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு மாத்தின பிறகு நிச்சயமா கடைசியில் நீதி தான் வெல்லும். பல பேரை காலி பண்ணிட்டு இவருக்கு நீதி வெல்லும். அங்க ஷூட்டிங் நடந்திருக்கு பஸ்ல. இந்த ஜனநாயகம் படத்துக்கு அந்த காட்சியில சேர்க்கறதுக்காக பல கேமராக்கள் வச்சிருக்காங்க. இல்ல பலருமே இதை சொல்றாங்க, அது உண்மைதானா? அப்போ உண்மை. அட பேப்பர்ல போடுறானே. யாரா இவங்க எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? கடைசி வரைக்கும் பேரே வைக்காம இருப்பேன்னா அது அது வைக்காம இருப்பாங்க. என்னடா பேர் வைக்கணுமா? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? தளபதி நான் தான் பேர் வைக்கிறேன் உனக்கு. அவரு தான் பேரை வைக்கணும். சொல்லு தளபதி சொல்லு. மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்தா பயிலுலா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்ன விளையாடுறீங்களா? தற்குறி விஜய் கழகம், அதுக்கப்புறம் தலைமறைவு விஜய் கழகம், அதுக்கப்புறம் தாமரை விஜய் கழகம். I can't believe this. யாருமே இல்லையா? மேடம் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மூளை வளர்ச்சி கம்மி. ஒன்ஸ் அவர் கேங்குக்குள்ள போயிட்டாங்கன்னா கடைசி வரை தற்குறி தான். மோடி மோடி we want மோடி 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 we want மோடி. ஜெய் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி. ஹெட்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஜி. சார் தாதா சாஹிப் பால்கே விருது மோகன்லால் கொடுத்திருக்காங்க சார். சார் மோகன்லால் தாதா சாஹிப் பால்கே விருது. நம்ம டைமிங் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி இல்ல, அவர் பாரதிய ஜனதா நபருங்கிறது இந்த விவாதத்திலே தெரிஞ்சிச்சு. ரொம்ப வெளிப்படையா பாஜக நண்பர், எங்க நண்பர் உடுக்கை இழந்தவன் கை போலன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. சோ பாஜக விஜய் நண்பருங்கிறத பாஜக தெளிவுபடுத்திட்டாங்க. நம்ம ஒண்ணும் அதை கஷ்டப்பட வேணாம். எங்க தளபதி ஒரு ஆளே இல்லடா, ஆளே இல்லடா. என்கிட்ட பேசி இருந்தாரு. அப்பயும் சொல்றாரு, இல்ல நான் விஜய் கட்சிக்கு போனாலும் கூட நான் கூட்டி போவேன். யார விஜயவே கூட்டி போவேன், மேலாவள சென்னாரம்பட்டி கூட்டி போவேன், இது கூட்டி போவேன். எதுக்கு? வேர்கவைகளுக்கு செஞ்சாரா? கூட்டு போன்னு நினைச்சா கூட விஜய் போனமே, அவர் தான் போக மாட்டாரு. எந்திரிச்சேன், பல் தேய்ச்சேன், குளிச்சேன், சாப்பிட்டேன், அப்புறம் ரெடி ஆயிட்டு திரும்பி படுத்து வந்துட்டேன். உண்மை. இந்த சம்பவத்துக்கு பிறகு இத்தனை நாளுமே அவரை சேஃப்டி பண்ணிக்க மட்டும்தாங்க அவர் செயல்பட்டு இருக்காரு. தன்னைய பாதுகாக்கிறது, பனையூருக்கு எந்த டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது. வடிவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரி கிரௌட என் பக்கம் அண்ட விடுறாதீங்கன்னு சொல்லுவாரு கருப்புசாமி குத்தைக்காரர். அதே மாதிரிதான் அவர் செயல்பட்டு இருக்காரு. பட் இன்னும் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, இன்னும் நீங்க எப்போ வாழ போறீங்க? வேணா என்ன நினைச்சு அந்த கட்சிக்கு போனானோ, பிறந்ததுல இருந்து என் பையன் அந்த கட்சியாவே நினைச்சேன். பூத்துலயும் உட்காருவியா.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களுக்கே நான் மகனா பிறக்கணும். பூத்துலேயே உட்காருவேன். என் பையன் நினைச்சது நிறைவேற வேணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. என் பையன் நினைச்சது நிறைவேற வேணும், அதுதான் எங்களுக்கு ஆசை. நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான கை நிறைய சம்பாதிக்க முடியும். மகராசனா போய் கை நிறைய சம்பாதிச்சுட்டு வாடா என் தங்கம். பரந்தாயி என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? அது தலைவருக்கு வர வேணும். யாருங்கம்மா? விஜய் வர வேணும். என்ன சொன்னீங்க? தர்ம பிரபுன்னு சொன்னேன். என்னையா சொன்னீங்க? உங்களை தான் தர்ம பிரபு. ஏய், சாமிக்கு 2 இட்லி கட்டி கொடு. கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பைய போனாலும் போயிட்டு போறியா, என் பைய போனாலும் போயிட்டு போறியா. எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். கலியுக கர்ணனே, நீங்க நல்லா இருக்கணும். உங்களை மாதிரி உள்ளவங்களால தான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது. இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு. போயிட்டு போகுது. மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். அடி பாவி, பெத்த பிள்ளைய தாயம் பார்த்திருக்கேன். போயிட்டு போகுது. தாய் எங்கதான் பாக்குறேன் உன்னையெல்லாம். அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியான். அவர் முகத்தை பார்த்தாவே போதும். அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு, எங்களை பாரு பேசுங்கம்மான்னு. எங்களுக்கு பேச வாயே வரல. டேய், சாமிக்கு மெதுவடை மசாலா தோசை சேர்த்து கொடு. பேச வாயே வரல, எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வரல. என் பயலாட்டம் இருக்கவும் நாங்க அழுதுகிட்டு அழுக கூட நாங்க வழி எங்களுக்கு வரல. கோடி கணக்கில் படம் கிடைக்குதுன்னா குரங்கு வித்துல இருந்து குரலி வித்து வரைக்கும் காட்ட மாட்டான் நானு. என் மக்களுக்கு என் பையன் ஒரு உதவியா இருந்தியா. விஜய் ஆறுதல் சொன்னாரா உங்களுக்கு? சொன்னாரு. நான் வாரீங்க, என்னை இப்போ என் மேல வருத்தமானு கேட்டாரு. எங்களுக்கு வருத்தமெல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது. முதல் ஓட்டே தலைவா உனக்கு தான் தலைவா. என்னைக்குமே உனக்கு நான் சப்போர்ட்டா. சங்கர் கணேசுக்கு அந்த பொன்னர் சங்கர் தங்கா பெரிய காண்டிக்கு பொதுவா அவரு செய்திருவாரு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. தெய்வமே, அந்த இட்லி வெண்பொங்கல் மசால் தோசை வரவே இல்லையே. இதுக்கு நான் கொடுக்கணும், எது கொடுக்கணும்? என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தர்மபுரம் நீ சொன்ன. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசால் தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போட இவன் அடிச்சு தரதே செத்து போயிடுவான். முதல்ல அந்த ரசிகர் கூட முதல்ல பாருங்க, மனுஷ தன்மையோட இருக்காங்களா? முதல்ல தளபதி மறுபடியும் பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா போவீங்களான்னு கேக்குறீங்க. பார்த்தா போவண்டா. தளபதிக்காண்டி உயிர் போனா சந்தோஷம் தான்டா, ரொம்ப சந்தோஷம்டா. டோன்ட் வரி, பி ஹாப்பிடா. டே அணில் குஞ்சானுங்களா, உங்ககிட்ட எல்லாம் பேசவே கூடாதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு எங்க அண்ணன் படிக்கல, எங்க அண்ணன் நோட்ல, எங்க அண்ணன் ஆய் போல, எங்க அண்ணன் சூத்து கலவலன்னு கக்கூஸ் வந்து கிச்சன் வரைக்கும் எல்லாத்தையுமே பிக் பாஸ் விடுவா லைவ் அப்டேட் பண்ண தெரியுதுல உங்களுக்கு. எவனாவது ஒருத்தன் போயிட்டு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் கிட்ட இவ்வளவு பெரிய துயர சம்பவம் உங்களுக்கு நடந்துடக்கூடாதுங்க. இது ஒரு பெரிய தப்பு. உங்க கூட நாங்க நிக்கோம், எங்க கட்சி நிக்குது, எங்க தலைவர் நிப்பாருன்னு எவனாவது ஒருத்தமா நின்றுப்பீங்களா? இல்ல மக்களுக்காக ஒருத்தனாவது பேசிருப்பீங்களா? இந்த சாவுக்கு முழுக்க முழுக்க நீங்களும் நீங்க பேசுற கான்ஸ்பிரசி தியரியும் சைலண்டா உட்காந்துருக்கானே கம்நாட்டிக் அவன் மட்டும்தான் காரணம். பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுப்பாடு. அப்போ இவ்வளவு பேர் பட்டியல நாம பார்த்தோம். இவங்கெல்லாம் களத்திற்கு வந்த தலைவர்கள். ஆனால் களத்திற்கு வராத ஒரே தலைவர், ஒரே கட்சி என்கிற ஒரு அவப்பெயர் போல அது அமைந்து விட்டது. இவனுக்கு என்ன ரியாக்ஷன் பண்றானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தர் ஏதாவது பண்ணிட்டீங்களோ? அண்ணே வரீங்களா? நீங்க போங்க சார், நான் வரேன். டேய், நீங்க தலைக்கு டை அடிக்கிறீங்களே தவிர உள்ள என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. நீங்க எதை வேணா தடுக்கலாம், மக்களுடைய அன்பு இருக்குல்ல, நீங்க 1000 கைகள் சேர்ந்து கூட மக்களின் அன்பை தடுக்கவே முடியாது. நாய 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 உன்னெல்லாம் செருப்ப கழட்டி அடிக்கிறோம்டா. நீ சிஎம் ஆகிறதுக்கும் நீ வாங்கி திங்கிறதுக்கும் உன் ஆணவத்தை காட்டுறதுக்கு இப்ப 40 பேர் உயிரை வாங்கி நின்று இருக்கிறா. போதுமாடா.
நீங்க 1000 கைகள் சேர்ந்து கூட மக்களின் அன்பை தடுக்கவே முடியாது. பாசிச பாஜக பாயாச திமுக இப்போ ஒரே ஒரு அடிதான், ஒரு வழக்கு போட்டான். புஷியானந்த் எடுத்தேம்பார் ஒரு ஓட்டம்னா ஒரே வழக்கு. அர்ஜுனா நான் உசுருக்கு ஒரு ஆபத்துல கடல் மேடி ஓடுவேன்டா என் கொய்யா அப்படின்னு ஓட்டான். இந்த சாதாரண ஒரு சைபர் கிரைம் வழக்குக்கு நீ பயந்துட்ட. சைபர் கிரைம் வழக்குக்கு அமித்ஷாக்கு போனு ஜி மேரே ஆப்னே ஜி ஓ கோனுகே கோனை சமாது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே பாக்க நகி பேட்டாங்க தர்றாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டார்? ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு, நீங்க உடனே வாங்க தம்பி. டிவிக்கு பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு போட்டேன். தற்குறிங்க, தரங்கட்ட தற்குறிங்க. கமெண்ட் பாக்ஸ பாக்கணுமே, ஃபுல்லா கெட்ட வார்த்தை தான். அவனுங்களுக்கு அதை தவிர்த்து வேற எதுவுமே பேச தெரியாது போல. லாஜிக்காவே பேச மாட்டானுங்க. ஆன் ஸ்கிரீன்லயே இருக்கானுங்க. ஆஃப் ஸ்கிரீனுக்கு வாங்கடா தற்குறிங்களா. விஜய்கிட்ட சேர்ந்தவன் யாரு? எங்காவது ஒரு 10 எஸ்எஃப்ஐல இருக்கிற மாணவர்கள் போய் விஜய் கட்சியில இருந்தாங்க சொல்லுங்க. திராவிடர் கழகத்தை சேர்ந்த, திராவிட இயக்கத்தை சேர்ந்த கருப்பு சட்டை போட்ட 10 இளைஞர்கள் போய் விஜய் கட்சியில சேர்ந்தாங்க. அம்பேத்கர் அரசியலை சரியாக உள்வாங்கிய 10 இளைஞர்கள் போய் விஜயோட அரசியல்ல சேர்ந்தாங்க சொல்லுங்க. தொடையே காமிக்கிச்சா மட்டும் வீடியோ பார்த்து கசியமா திட்டுறீங்கல்ல, இதையும் கேட்டுட்டு திட்டிட்டு போங்க. என்ன சொல்ல வரணும் உங்களுக்கே தெரியும். ஒரு அண்ணா கேட்டிருக்காரு, கரூர்ல 41 உயிர் போயிருக்குது, இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, நீ தான் வீடியோ போறடி, ஏண்டி உனக்கு அறிவு இல்லையாடின்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன், அண்ணா அது என்னால கிடையாதுண்ணா அப்படின்னு. ஏமா தங்கச்சி இருந்தாலும் ஒரு இரங்கலை தெரிவிச்சிருக்கலாமேன்னு கேட்டாரு. இப்ப நான் அந்த சட்டவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சா உயிரோட வந்துட போறாங்களா? எந்த கூட்டம் விஜயோட அரசியல் சேர்ந்தது தெரியுமா? விஜய் பின்னால் போனது தெரியுமா? ஒரு மனு எழுதி தாசில்தார் ஆபீஸ்ல கொடுத்திருக்க மாட்டான். அதே போல பெண்கள் அரசியல் பத்தி பேசி இருந்தாலே இளம் பெண்கள் உட்பட எல்லாருக்கும் அது ஒரு பூமரங்கள்ங்கிற அளவுக்கு அவங்க விமர்சனம் பண்ணிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க. அவ்வளவுதான். என்னடா நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. ரீல்ஸ் மோகம் இருந்திருக்கும். அதே போல வயதான பெண்கள் ஓரளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க சினிமா மட்டுமே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, நாடகங்கள் பார்த்துட்டு இருப்பாங்க நாள் முழுக்க. அரசியல்னா எனக்கு வேண்டான்னு ஒதுங்கி இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க பாருங்க. அரசியல்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்க. அதனாலதான் அந்த கூட்டம் சொல்றாங்க. ஆமா, அந்த கூட்டம் விஜய் பார்க்க போகும். மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல தப்பிச்ச கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. இன்னும் உயிர் போயிடும்ன்றீங்க. உங்க அண்ணன் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆனாருச்சுக்கோ, மொத்த தமிழ்நாட்டோட உயிர்மே போயிடும். మీరు యుద్ధం చెప్పండ్రా, మీరు చెప్పండ్రా. தப்பிச்சிருவியாடா நீ? தப்பிச்சிருவியா? என்கிட்டயாடா மோதிர நீ? உன் கதை முடிஞ்சதுடா. தப்பிக்க நினைச்சது எவ்வளவு தப்புன்னு ஃபீல் பண்ணியே சாக போறடா. రాడ్ల హాకీ స్టిక్కుల రాళ్ళ ఒట్టి చేతులు నేను దేనికే దగ్గర வாங்க. டேய் நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க இருங்க. హలో ఇంకా మరియా నాను రౌడియా? నేను బావాలు కూడా రమ్మని చెప్పండిరా. మీరు రండిరా. ఎంత మంది వైసీపీ గుండా ఎమ్మెల్యే కొడుకులు వస్తారు, ఛాలెంజ్ ఇస్తున్నారు. కొడకలరా రండిరా అందరూ. రండి బయటికి, కొడకలరా. తోలు తీస్తాను ఒక్కొక్క నా కొడుకు మాట్లాడితే. என்னை யாரும் எவனும் அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க. நான் திருப்பி அடிச்சா தான் முடியாது. அன்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் தொலைபேசியில 1/2 மணி நேரம் பேசியிருக்கிறார் என்ற தகவல்
உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு அஇஅதிமுக சார்பில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. அங்குள்ள நிர்வாகி ஒருவர் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். உங்க குடும்பத்தையும் கருத்துட்டாங்களா சார்? சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த துபாகூர் இருக்கானே மருகு பாண்டியா மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். தொலைபேசி பேச்சுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் யார் என்றால் மத்தியஸ்தராக இருந்தவர் ஆந்திர முதல்வர் துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் தான் இதை செய்திருக்கிறார். பவன் கல்யாண் தான் இதை செய்திருக்கிறார் என்ற தகவல் நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஒண்ணு மட்டும் சொல்ல ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில சரி கிரவுண்ட்லயும் சரி நிதானமா ஓடணும். ஏறு மாதிரி ஓடணும், ரன் அவுட் ஆயிரும்.